நம்ம முன்னோர்கள் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு நிரந்தரமா பொழப்பு நடத்த போகும்போது, நம்ம குலதெய்வத்தோட கோயில்ல போய் அந்த மண்ணை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி, நாங்க எந்த ஊருக்கு போறாங்களோ அந்த ஊர்ல போய் அந்த மண்ணை வச்சு, செங்கலை வச்சு வழிபட்டு, நாளடைவுல அந்த கோயிலை பெருசு பண்ணி, ஒவ்வொரு மக்களையும் வர வச்சு, இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் உருவாக்கப்படுறது தான் அந்த சிறு தெய்வங்கள், குலதெய்வங்கள்னு தனித்தனியா பிரிச்சு மக்கள் அந்தந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதே முனிப்பன் வேற ஊர்லயும் இருப்பாரு. இன்னொரு ஊர்லயும் இருப்பாரு. அது எப்படி காலகாலமா அய்யனார் முனிப்பன், அம்மன் எல்லாம் எப்படி அந்த ஏரியாக்குள்ள இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காரணமாக தான். இந்த விழா நடக்கும்போது இதுவரைக்கும் பேசாத பிரிஞ்சிருக்க அத்தனை நபரும் அந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு, அதுக்கப்புறம் ஒரு குடும்பமா சேர்ந்து மறுபடியும் அந்த பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் எல்லாமே ஒன்று சேர்றது தான் இந்த குலதெய்வமும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. குலதெய்வத்தோட சக்தி என்னன்னு பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோதான் ஏரியா விட்டு கடந்து போனாலும் அந்த பண்டிகை அப்படின்னு வரும்போது எல்லாரையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து நிறுத்துது பார்த்தீங்களா? அதான் குலதெய்வத்தோட மிகப்பெரிய சக்தி. ஓம் நமச்சிவாய எம் குமரவேல்.